ஆமாம் மச்சி, இவன் சொல்கிறதும் கரெக்டு தான். நாம அந்த பையனோட அவங்க அப்பன்ட்ட காசு கேட்கக்கூடாது. டே லூசு கூமாட்டீங்களா? நம்ம கேட்குற காசை அவங்க அப்பனாலும் கொடுக்க முடியணும். ரெண்டாவது அவன் போலீஸ்ட்ட போகாமல் இருக்கணும். எல்லாமே நெகட்டிவாக யோசிச்சா எப்படி மச்சி? ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணாதான் தெரியும். நிறைய காசு வச்சிருப்பாரா? இந்த ஊர்லேயே எங்கள் அப்பா தான் பெரிய பணக்காரரு, போதுமா? பெரிய பணக்காரனும் சாப்பிடு சப்பாத்தி. டேய், இந்த ரவுடி வரதம் பேரை கேட்டா ஊரே அலறும். நீங்க என் பையனையே கடத்தி வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுறீங்களா? என்னது? வரதனா? வரதனா? டேய், இந்த கையால தானே என் பையன் அடிச்சிங்க? உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்தே போயிட்டான்டா. கீழே கிஷோர் கிஷோர் கிஷோர். டே நில்றா, எங்கடா போற? டே கீழே இருக்க அந்த பையனை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு வரேன்டா. பொறுமையாடுறா, அவசரப்படாத, யோசிப்போம். யோசிக்கணுமா? இதுக்கு மேல யோசிக்க என்னடா இருக்கு? நம்ம யாரோட பையனை தூக்கிட்டு வந்திருக்கோன்னு தெரியல. நம்ம யாருன்னு தெரியாதப்பே வரத நம்மள இந்த மிரட்டுறானா? நம்ம 3 பேர் தான் அவனை தூக்கிட்டு வந்தோன்னு தெரிஞ்சுது. வரத நம்மளை அறுத்தே போட்டுருவான்டா. வரத நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நாம அவனை திருப்பி அனுப்புறது தான் கரெக்ட். நீ அவன் பையனை கொண்டு போய் விட்டுட்டினா அவன் நம்மளை விட்டுருவானா? நாளைக்கு நம்ம பணம் தரனால அவன் நம்மளை கொலை தான் போகிறான். டேய், இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லி தொலைங்கடா. இந்த பிரச்சனையில் தப்பிக்க ஒரே வழி அது வரதன் தான். வரதனா? ஆமாம், அவன் கையில் பணத்தை வாங்கி அதை அவங்ககிட்டயே கொடுத்து நம்ம கடனை அடைக்கிறோம். டே நீ என்ன காமெடியா பண்றியாடா? அவன் பேசுனதை கேட்டல்ல, வரதன் 10 பைசா தரமாட்டான். பேசுகிறவன் பேசுனா அவன் பணத்தை கண்டிப்பாக கொடுப்பான். டே என்னடா என்ன பார்க்குறீங்க? என்னாலாம் முடியாதுப்பா. நான் ஒன்றும் சொல்லலடா. என்ன யாருடா பேச போறா? இந்த பொடி உங்கள் அப்பாவுக்கு ஃபோனை பண்ணி இவங்க கேட்குற காசை கொடுத்து எப்படியாச்சும் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லு. சோகமாக பேசணும், புரியுதா? முடியாது. முடியாதா? முடியாதுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னு தெரியும்ல. என்ன மிரட்டுறீங்களா? எங்கள் அப்பா யாருன்னு தெரியும்ல. தம்பி, நாங்கள் ஏன் போன மிரட்ட போகிறோம்? இந்த அண்ணனுக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பாவமாக தெரில? பாவமா? உங்களை பார்த்தாவா? நீ தானே என் தலையில் அடித்த. வரத பையன் தெரிஞ்ச நான் ஏன்டா அடிக்க போகிறேன்? டேய், நீ வேணா அவன் தலையில் அடிச்சுக்கடா. தயவு செஞ்சு உங்கள் அப்பனுக்கு ஃபோன் பண்ணி காசு வாங்கி கொடுறா. நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்டா. என்ன சொன்னாலும் செய்வீங்களா? செய்கிறோம். அப்படின்னா நீங்கள் 3 பேரும் உங்கள் மாஸ்க் கழட்டுங்க. நான் உங்கள் மூஞ்சி எல்லாத்தையும் பார்க்கணும். என்ன தூர் இருக்கணும் இவனுக்கு? எது மாஸ்க் கழட்டணுமா? அதெல்லாம் முடியாது. வேற ஏதாவது வேணா கேளு. சரி, நீங்கள் 2 பேரும் கழட்ட வேணாம். அட்லீஸ்ட் இவன் மாஸ்கனாச்சும் கழட்டுங்க. இவன் மூஞ்சை நான் பார்த்தே ஆகணும். அவன் மூஞ்ச பார்த்தா வெளியாட்டியும் போய் சொல்ல மாட்டல்ல. அடப்பாவி நீ மாடா. சின்ன பையன் ஆசைப்பட்டு கேட்குறான், கழட்டி காட்டுறா. போடா. டேய் கழட்டுறா. உன் மூஞ்சிலாம் வெளியில் போனால் மறந்துடுவான்டா. நீ வேணா கழட்டுறா, என்னாலாம் முடியாது. டேய் அவன் இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டான். அவன் கையை பிடிடா. டேய் தம்பி கழட்டுறா. வரேன்டா. என் மண்டையிலேயே கொட்டுற. தம்பி வேணாம். டேய் ஆடாதடா. டேய் தம்பி வேணாம்டா. டேய் தம்பி, டேய் ப்ளீஸ் ரா மச்சான். டேய் வேணாம் மச்சான். மச்சான் டேய் உங்க அப்பாட்ட வாங்குற காசை பாதி உனக்கு கொடுத்துறேன்டா. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி 10 லட்சம் ரூபா கேளு, அதுல பாதி உனக்கு கொடுத்துறேன்டா. டீலிங் நல்லா இருக்கே. ஓகேவாடா தம்பி? ஓகேவா? கையை விடுங்கடா துரோகிகளா. நான் எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பேசினாலாம் எங்கள் அப்பா காசு கொடுக்க மாட்டார். எங்கள் அப்பா ஒரு பண பேய். அவர்கிட்ட எப்படி பேசி காசு வாங்கணுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா, என்னை கடத்திட்டு வந்து எங்கேயோ வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா. அவங்க கேட்குற 10 லட்சம் கொடுத்துட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போப்பா. எனக்கு தெரியும்ப்பா என்னை கடத்தினா உனக்கு சந்தோஷம்தான்னு. எனக்காக நீ 10 பைசா செலவு பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்ப்பா. ஆனால் நீ மட்டும் காசு கொடுக்கலாம் வையேன். பக்கத்து வீட்டு ஆண்டி கூட சேர்ந்து சுற்றினது, அப்புறம் எத்து வீட்டு சாந்தி அக்கா வீட்டுக்காரங்க இல்லாதப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தது, அப்புறம் உன் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே ஒருத்தியை செட்டப் பண்ணி கீப்பாக வச்சுருக்கீல்ல, இப்படி நீ பண்ண எல்லா சிலிமசத்தையும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் தான் நான் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன சாம்பிள் ஏதாவது பார்க்கணுமா? உனக்கு இப்போ ஒரு ஃபோட்டோ வரும் பாரு. இது எல்லாத்தையும் நான் அம்மாவுக்கு அனுப்புனேன்னு வையே.
நம்ம அம்மா தாத்தா சேகர் மாமான்னு உன்னை எல்லாரும் சேர்ந்து கிளின்னு கிழிச்சிருவாங்க தெரியும்ல. அதனால் அவனுங்க கேட்குற காசை கொடுத்துட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போகிற வழியே பாரு. பாய். என்னங்க முகலாம் வெறுத்திருக்கு, என்னாச்சு? ஃபோனில் யாரு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா? டேய் வரதண்டா. அட்டன் பண்ணுறா. ஹலோ டேய், நீங்கள் கேட்ட 10 லட்சத்தை நான் கொடுத்துறேன். முதல்ல அவன் வாய் அடைங்கடா. சரி, எங்கே வந்து எப்போ கொடுக்கணும்? அது நாங்கள் எங்கள் டீமோட டிஸ்கஷன் பண்ணிட்டு சொல்கிறோம். ஹலோ ஹலோ. சரி, அப்பாடா, ஒரு வழியா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிய போகுதுடா சாமி. எங்கே வச்சிருக்கான்னு தெரியலையே, பார்த்தே ஆகணுமே இப்போ. ஐயோ ஒன்றும் புரியலையே. இவன் வேற குறுகுறு நம்மளையே பார்க்குறான். தேடி தேடி தேடுறா. என்ன ரொம்ப நேரமாக என் ஃபோனே நோண்டிட்டு இருக்க? இல்லைடா தம்பி, ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணலான்னு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. சும்மா இந்த கதைலாம் விடாத. எங்கள் அப்பாவோட மேட்ரு வீடியோ தானே தேடுற? என்னடா தம்பி, அண்ணனை பொசுக்குன்னு அசிங்கப்படுத்திட்ட. உன்னெல்லாம் பார்த்தாலே தெரியுது நீலாம் செம்ம காஜின்னு. அடைச்சி ஃபோனை கீழே வை. நம்மளை பார்த்தா அப்படியே தெரியுது. டேய் பாண்டி, பையன் இருக்கான்டா. சாரு கூப்பிட்றாரு, வா. போடா வரேன் தண்டச்சோறு. யாரு? நான் தண்டச்சோரா? நான் உருட்டு, நீ உருட்டு. அறிவு இருக்காடா? ஒருத்தா அந்த பையன் முன்னாடி என் பேர் சொல்லி கூப்பிட்றா, அவங்க அப்பன்ட்ட சொல்லிட்டா என்னடா பண்ணுறது? கொத்தா பேரை சொல்லாம என்னன்றா சொல்லி கூப்பிடுறது? ஏதாவது கோட் நேம் வச்சுக்கலாமா? கோட் நேமா? டேய் என்னடா பிரச்சனை, எதுக்குடா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஆச்சு, உடனே நம்ம எல்லாருக்கும் ஏதோ கோட் நேம் வைக்கணும்டா. ஒரிஜினல் நேம் வச்சு கூப்பிட்டா மாட்டிப்போம். ஆமாண்டா, அவன் சொல்கிறதும் கரெக்டாக தான் மச்சான். கோட் நேமா? எந்த மாதிரிடா வச்சுக்கலாம்? பேசாம தளபதி சின்ன தளபதினு வச்சுக்கலாம்டா. எல்லாம் ரொம்ப லோக்கலாக இருக்கும். பேசாம சச்சின், சேவா, கங்குலின்னு வச்சுக்கலாம். ஸ்டைலாக இருக்கும். நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு மயிரும் தேவையில்ல. கடத்த வந்த நாயிலும் ஸ்டைல் பண்ண வேண்டி இருக்கு. இதோ பார், உன் பேர் வேணா, உன் பேர் புறம்போக்கு, என் பேர் பரதேசி. போய் வேலையை பாருங்கடா, போங்கடா. இவன் ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகிறான்? எனக்கு ஏன்டா இந்நேரத்தில் கால் பண்ணுறது? மச்சி மாட்டிக்கிட்டோண்டா. வரதான் கால் பண்ணியிருக்கான்டா. டேய் அவன் எதுக்குடா இந்நேரத்துக்கு உனக்கு கால் பண்ணுறான்? நாம் தான் அவன் பையனை கடத்திட்டோன்னு கண்டுபிடிச்சிருப்பானோ, அதான் எனக்கு கால் பண்ணுறான்னு நினைக்கிறேன்டா. பேசாமல் எல்லாம் உண்மையும் சொல்லி அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டலாம்டா. மொத்தம் எல்லாம் சரியான நேரத்தில் இப்படி ஆயிடுச்சாடா. இப்போ என்னடா பண்ணுறது? டேய் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கடா. டேய் நீ அவன் கால் அட்டன் பண்ணல, தான் அவனுக்கு டவுட் வரும். அட்டன் பண்ணி பேசுடா. டேய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நான் ஏதோ ஒளரிடணும்னு. பேசுடா. ஹலோ டேய் எங்கடா இருக்கீங்க? அண்ணா இங்கே பக்கத்தில் தானே இருக்கோம். என் பையன். அவன் எங்க? டேய் என்ன சொன்னீங்க? டேய் என்னடா என்ன சொன்னீங்க? டேய் இல்லைண்ணா, அவனுக்கு என்னன்னு கேட்டேண்ணா. டேய் என் பையன் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். எனக்கு இப்போ அவசரமாக 10 லட்ச ரூபாய் தேவைப்படுது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்கள் தர வேண்டிய 5 லட்சத்தை என் மரகுடனுக்கு வந்து கொடுத்துருங்க, புரியுதா? ஹலோ, என்னடா பேச்சே காணோம்? அண்ணா சாயந்தரத்துக்குள்ளே கொஞ்சம் கஷ்டண்ணா, வேணா நாளைக்கு காலை தந்துட்டா. டேய் உன்ட்ட நான் உதவி கேட்கல, யார்கிட்ட பேச ஞாபகம் இருக்கா? நீ எனக்கு ஆர்டர் போடாத, நான் சொல்கிறத மட்டும் செய்டா. இதோ பார், இது என் பையனோட உயிர் பிரச்சனை. ஏதாச்சும் ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, உங்கள் 3 பேரையும் உயிரோட போச்சிருவோம். ஜாக்கிரதை. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள என் கைக்கு பணம் வந்து சேரும், புரியுதா?